தேவன் நமக்கு கொடுத்த தேவ பக்திக்குரிய ஒரு வாக்கு தத்துவம். இந்த தேவ பக்திக்குரிய வாக்கு தத்துவத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ 28ஆம் வசனத்தை திரும்ப கீழே வாசிக்கலாம் பாருங்க. யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதில் ஏதாவது தேவன் பார்சியாலிட்டி வச்சிருக்காரா? சில மனுஷங்களுக்கு தான் நான் அபிஷேகத்தை கொடுப்பேன், சில மனுஷங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை. மாம்சமான யாவர் மேலுன்ட்டார். எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டார். அப்போ எல்லாருமே நம்ம அந்த அபிஷேகத்தை பெறணும். இந்த வாக்கு தத்துவத்தின் மேலே நமக்கு வாஞ்சி இருக்கணும். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகள் என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். பாருங்க, பிள்ளைகள் தேவனுடைய தரிசனத்தினாலே நடத்தப்படுகிறவர்களாகவும் தெய்வீகமான திட்டங்களை குறித்த தரிசனம் உள்ள வாழ்க்கை. ரெண்டு விதம் இருக்கு. அதாவது சில தரிசனங்கள் நம்மை நடத்தும், சில தரிசனங்கள் நமக்கு முன்பாக ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்துக்கு நேராக நான் ஓட வேண்டும். ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று என்னுடைய டே டு டே லைஃப்பில் கடவுள் என்னை தரிசன சொப்பனங்கள் மூலமாக என்ன செய்யறது? நடத்துறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு சில காரியங்களை தேவன் தெளிவாக அனுசுவார், நடத்துவார். அப்போ அதை நம்ம நம்பி போகிறோம். ஆனால் நமக்கு எல்லாருக்குமே ஒரு தரிசனம் இருக்கிறது. எல்லாரும் குறித்து ஒரு காமன் விஷன், ஒரு தரிசனத்தை இந்த வேதம் நமக்கு முன்னாடி வைக்கிது. இந்த இலக்கை நோக்கி வாலிபர்களாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பயணப்பட வேண்டும். அப்போ அந்த காமன் விஷன், ஒரு பொதுவான ஒரு தரிசனம். பொதுவான தரிசனம் நம்ம சொல்லும்போது பாருங்க, நம்ம எல்லாருக்கும் பரலோகம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, நித்திய வாழ்வு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, நல்ல சபை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, ஆத்தும ஆதாயங்கிற பணி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமன் விஷன். தேவன் பொதுப்படையாக சில தரிசனங்களை நினைச்சிருக்கிறாரு, இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே இந்த பொதுவான தரிசனம் என்ன செய்யும்? பொருந்தும். இப்போ இந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை உடையவர்களாய் மாறி இந்த தரிசனத்துக்கு நேராக என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? நான் கொண்டு போகணும், ஓடணும். அந்த தரிசனம் நிறைவேறணும் என் வாழ்க்கையில். அந்த காமன் விஷனில் ஒரு பகுதியாவது என் மூலமாக என்ன செய்யணும்? நிறைவேறணும். இவ்வாறு சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் தேவன் சொல்றாரு. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவீர்கள் சொல்றாரு. அப்போ ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை, சபையை குறித்த பெருக்கத்தை இந்த உலகத்தில் வேதம் சொல்லுது. இந்த மந்தையில் அல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, நான் அவைகளை கொண்டு வர வேண்டும், அவைகளின் சத்தத்துக்கே செவி கொடுக்கும் அப்படி சொல்றாரு. அப்போ ஒரு காமன் கோல், காமன் விஷன் நம்ம எல்லாரும் முன்னாடி என்ன செய்யுது? இருக்குது. அழிந்து கொண்டு இருக்கிற மக்களை போய் வருந்தி அழைக்கணும். வருத்தப்பட்டு பாரத் சுமக்கிறது எல்லாரும் இடத்துல வாங்கன்னு சொல்லி அவங்க போய் அழைக்கணும். போய் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? பிரசித்தப்படுத்துங்க. இதெல்லாம் காமனாக தேவன் சொல்லியிருக்கிறார். இது ஒரு காமன் விஷன், ஒரு தரிசனம் நம்ம முன்னாடி இருக்கு. இப்போ வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் சொல்லும் பொழுது இவர்களுக்கு இந்த காமன் விஷனை பற்றி, இந்த பொதுவான தரிசனத்தை பற்றிய அறிவை உடையவர்களாக வாழ்க்கையை அதுக்கு நேரம் நம்ம பயணப்பட வைக்க வேண்டும். நான் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், இந்த பொதுவான தேவனுடைய தரிசனம் நிறைவேறும்படி என் வாழ்க்கையில் நான் ஏதாவது பண்ணுறேன்னா யோசித்து பார்க்கணும். நிறைய பேர் வாலிபர்கள் ஆகிற காலத்தில் வரும்போது நல்லா படிக்கிறோம், ஒரு வேலையை ஏற்றுறோம், எல்லாம் பண்ண உடனே வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உலகத்து மனுஷனை போலவே நானும் வாழ்கிறேன், அவனை காட்டில் நல்லா வாழ்கிறேன், நல்ல சுகமாக வாழ்கிறேன், கடவுள் பாதுகாப்போடு வாழ்கிறேன், எல்லாமே நல்லது, இது உலகத்தின் ஜீவன். ஆனால் அங்கிட்டு தேவ பக்திக்குரிய அந்த வாக்கு தத்தங்கள் இருக்கிறதே, தெய்வீகமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறதே, அந்த தெய்வீகமான வாக்கு தத்தங்களுக்கு அப்போ அதுக்கு நான் என்ன செய்கிறேன்? அந்த கோல் என் வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு நான் ஏதாவது செய்கிறேன்னா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தரிசனத்தின் மேலே, அவங்களுக்கு அந்த வாக்கு தத்துவத்தின் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இல்லாததுனால தேவ பக்திக்குரிய வாக்கு தத்துவங்களை அவர்கள் அறியாமல் விட்டு விடுகிறார்கள். ஆனால் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டிருக்கிறது, அதை இவங்க நிறைவேற்ற முடியும். இவர்கள் மூலமாய் தேவன் அதை செய்ய முடியும், செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம். இது எல்லாம் யாருக்காவது சொல்லியிருக்கா? எல்லாருக்கும் சொல்லியிருக்கா?
இது எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், குமாரரும் குமாரத்திகளும் என்ன செய்ய முடியும்? தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அது சொல்லலாம். தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள் என்ற வாக்குத்தத்தம் ஒவ்வொரு குமாரனுக்கும் ஒவ்வொரு குமாரத்திக்கும் இருக்கு. ஆண் பெண்ல வித்தியாசம் கிடையாது. உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகள் என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ நம்ம சொல்ல முடியும். சொல்லுவார்கள் என்ற வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செய்யல? சுதந்திரிக்கல. வாக்குத்தத்தம் என்ன பண்ணல? இந்த உலகத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரிக்காமல் இருக்கிறோங்க. அதனால தான் இது மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் போட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். ஆனால் ஒன்று, இது எனக்கு இருக்கு, என்னால் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியுது, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படிங்கிற அறிவே சரியா இல்லாததுனால அதை சிலர் பெற்றுக்கொள்ளாமல் நாம் பெற்று விடுகிறோம். பவுல் அதனால தான் சொல்றாரு, இந்த வரங்களை குறித்து சொல்லும் பொழுது 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளும் பாருங்க. 1 கொரிந்தியர் 12 ஆவிக்குரிய வரங்களை பற்றி நிறைய வேதம் சொல்லுது. 12 பாருங்க, 8 முதல் வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 12:8 முதல். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இப்போ எல்லாரும் வாசிங்க. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே ஒவ்வொருவனுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். பாருங்க, இந்த வரங்கள்லாம் பொதுவாக பாருங்க, வரம் சொல்ல உடனே நமக்கு என்ன வரும்? வரம் பெற்ற தேவதாசர் அவருங்க அப்படின்னு சொல்லி, ஊழியக்காரங்களை தான் வரம் பெற்றவர்கள், அவங்க வரம் பெற்ற தேவதாசர்கள் அப்படின்னு சொல்லி, வரம்னா அது ஏதோ ஊழியக்காரங்களுக்கு தான் சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கொள்கிறாங்க. சில ஊழியக்காரங்களுக்கு என்கிட்ட அந்த வரம் இருக்குது இந்த வரம் இருக்குன்னு சொன்ன உடனே சரி, அவங்களுக்கு தான் கடவுள் கொடுப்பார் போல, நமக்கெல்லாம் தரமாட்டார் போல அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்கிறேன், ஜீவனுக்கு வேண்டிய நன்மைகளை ஊழியக்காரருக்கு மட்டும் கொடுக்குறாரா, விசுவாசிங்க கொடுக்குறாரா? எல்லாருக்கும் கொடுக்குறாரு. நீங்களாம் நிறைய நன்மையை பெற்ற ஜனங்களா? ஹல்லேலூயா. விசுவாசத்தினால தான் அதை பெற்றீங்க. தாவீது சொல்றார் இல்லையா, ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் நான் என்ன செய்வேன்? கெட்டு போயிருப்பேன். விசுவாசியாம நன்மையை பெறாமல் கெட்டு போன விசுவாசிகள் இருக்காங்க. ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் நன்மை என்ன செய்வாங்க? பெற்றுக்கொள்வாங்க. அவங்க நன்மையை பெற்றுக்கொள்வாங்க. அவங்க விசுவாசத்தின் மூலமாக அந்த நன்மை என்ன செய்ய முடியும்? அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ விசுவாசிக்கிறவர் நன்மையை பெற்றுக்கொள்றோம்னா, விசுவாசிக்கிறவர் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, வேத வசனம் அதாங்க சொல்லுது. இது ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கொடுப்பேன்னு சொல்லல, வேறொருவனுக்கு நீங்க யாரா வேணாலும் இருங்க. தேவன் சொல்றாரு வேறொருவனுக்கு 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 வேறொருவனுக்கு. அப்போ இது சாதாரண மனிதர்களுக்கு இந்த வரங்கள் கொடுக்கப்படுகிறது. வரங்கள் என்பது இதோ அழைக்கப்பட்ட ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, வரங்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் பொதுவானது. ஆமென். இதனால விசுவாசிங்க. நம்ம நிறைய நேரங்களில் வரங்கள் எல்லாம் விசுவாசிக்காம விட்டுறோம். இப்போ அப்படியே வருவோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1ஆம் வசனம் முதல். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். பாருங்க, வேதம் சொல்லுது சில காரியங்களாம் நீ விரும்பலைன்னா நீ அடைந்து கொள்ள மாட்டாய். வேதத்தில் பாருங்க, ஜெபத்திலே நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். பாருங்க, நம்ம ஜெபத்தில் விரும்பி கேட்கணுமா? அப்போது உலக நன்மையாக இருந்தாலும் கூட நம்ம விரும்பாமல் வேண்டா வெறுப்பா சொல்லுவாங்க, வேண்டா வெறுப்பா ஜெபம் பண்ணார். நம்ம வேண்டா வெறுப்பாலாம் ஜெபம் பண்ணால் ஒன்றும் கிடைக்காது. ஜெபத்திலே நீங்கள் விரும்பி என்ன செய்யணும்? கேட்கணும். ஒரு விரிவாக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு அப்படி தான் சொல்லுது. மார்க் சுவிசேஷம்
11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை இப்படி தான் சொல்லுது. தமிழில் அந்த விரும்பிங்கிற வார்த்தை வரல, ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் வருது. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அப்படின்னு போட்டாங்க தமிழில். விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ. ஜெபத்தில் விருப்பத்தோடு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணு. கேட்கும்போதே கிடைக்குமா கிடைக்காத, தருவாரா தரமாட்டாரா, சரி கிடைச்சா நல்லது, கிடைக்காட்டினா பரவாயில்ல, அப்படிதான் இல்லை. ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். ஜெபத்தில் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் அல்ல பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். பெற்றுக்கொள்வோன்னா என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கும் போது இல்லை, நான் கேட்டிருக்கேன், எனக்கு கர்த்தர் தந்துட்டார், அதுக்கு பேர் தான் விசுவாசம். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் என்ன செய்யும்? உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் பெற்றுக்கொண்டோன்னு விசுவாசிச்சா கண்டிப்பாக அது என்ன செய்யும்? உங்களுக்கு உண்டாகும். ஒன்று விரும்பணும், ரெண்டாவது பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அப்படிதான். இப்போ அதே தான் 1 கொரிந்தியரில் வரும்பொழுது அவர் சொல்கிறாரு, நீங்கள் அன்பை நாடுங்கள், ஞான வரத்தையும் விரும்புங்க, ஞான வரத்தையும் விரும்புங்கள். விசேஷமாக என்ன சொல்கிறாரு? தீர்க்க தரிசன வரத்தை என்ன பண்ணுங்க? விரும்புங்க அப்படிங்கிறார். பாருங்க, வாக்கு தத்தங்கள், நமக்கு பக்திக்குரிய வாக்கு தத்தங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருந்தும் இந்த மனுஷனுக்கு இந்த பக்திக்குரிய வாக்கு தத்தங்களின் மேலே விருப்பம் இல்லை. விரும்பாததுனால தான் அவன் அடையாமல் இருக்கிறான். அப்போ விரும்பினால் இந்த வாக்கு தத்தத்தை பூரா நம்ம என்ன செய்ய முடியும்? அடைந்து கொள்ள முடியுங்க. விரும்பினால் நீங்கள் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக மாறும். விருப்பம் இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. தேவன் வாக்கு பண்ணிட்டார். உங்கள் குமாரரும் குமாரத்திகள் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்படி சொல்லிட்டார். அப்போ ஒவ்வொரு குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் சொல்றதுக்கு விருப்பம் என்னென்ன? வரத்தின் மேலேயே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு வளர்ந்து வர்ற வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உலக ஆசாபாசங்கள் மேலே மனுஷனுக்கு நிறைய விருப்பம் இருக்குது. நிறைய காரியங்கள், ஒன்றுக்கும் உதவாத காரியங்கள், அதை போய் உட்காந்து நாள் கணக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் நிறைய விருப்பம் இருக்குது. இன்றைக்கி செல்ஃபோன் வந்தாலும் வந்துச்சு, இன்டர்நெட் வந்தாலும் வந்துச்சு. ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற காரியத்தை உட்காந்து 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 மனுஷன் ராத்திரி பகலாக பார்த்துட்டு இருக்கான். அதை விரும்பி விரும்பி பார்க்குறான். அது ஏதாவது பிரயோஜனத்தை உண்டாக்குதான்னு கேட்டால் ஒன்றையுமே உண்டாக்காது. அது பூரா அழிவை தான் உண்டாக்கும், நஷ்டத்தை தான் உண்டாக்கும். ஆனால் அதில் போய் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறான். அதில் கவனம் போக போக கடைசிக்கினா இந்த மாதிரி காரியங்களில் இந்த வாக்கு தத்தத்தின் மேலாம் இவனுக்கு விருப்பம் என்ன செய்ய மாட்டேங்குது? வரவே மாட்டேங்குது. அதெல்லாம் நீ படிமா, அம்மா அப்பா எல்லாம் சொன்னால் எனக்கு சேர்த்து நீயே ஜெபம் பண்ணிக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த வாக்கு தத்தங்களை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வாலிப நாட்களில் இந்த இளமை பருவத்தில் இந்த மாதிரி வாக்கு தத்தங்களெல்லாம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்கள் அநேகருக்கு இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் இந்த தெய்வ பக்திக்குரிய வாக்கு தத்தம் இருக்கே, இதை தான் உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதர்களாக உங்களை இந்த வாக்கு தத்தம் மாற்றிவிடும். சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. சூழ்நிலைகளை தாண்டி நீங்கள் வாழுகிற மனுஷர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். இந்த இயற்கையை நீங்கள் ஆதாம் ஏவாளை எப்படி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டார்களோ அது மாதிரி நீங்க சொன்னா இந்த உலகத்தில் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உலகத்தை கீழ்ப்படுத்தி உலகத்தை ஆளுகை செய்கிற மனிதர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த நேச்சுரல் பிளஸிங்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் தெய்வ பக்திக்குரிய வாக்கு தத்தங்களை பெற 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 இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும் பொழுது இந்த வாக்கு தத்தம் உங்களை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதனாய் மாற்றி விடுகிறது. இயேசு கடல் மேலே நடந்தார். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கடல் மேலே இயேசு நடந்தார். எப்படி நடந்தார்? யாருமே நடந்தது இல்லையே. நான் சொல்கிறேன், என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்கிற கிரியைகளை தானும் என்ன செய்வாங்கிறார். ஒன்னாலையும் நடக்க முடியுங்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் தான் பேதுரு நடந்து காமிச்சார். பேதுருவை வாங்கினார், அவன் என்ன செஞ்சான்? நடந்தார். நான் சொல்கிறேன், நடக்க முடியும். அப்போ இதை தான் வேதம் சொல்லுது. இன்னைக்கு சூப்பர் நேச்சுரலாக யாராவது காரியங்கள் நடப்பித்தான் கிறிஸ்தவ ஊழியர்களே அதை எடுத்து வச்சுட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. சூப்பர் நேச்சரில் ஏதாவது ஒரு காரியம் ஒரு ஊழியத்தில் நடந்துச்சுன்னா அதை உட்காந்து இது எப்படி நடந்திருக்கும், இதெல்லாம் சாத்தியக்குறையே கிடையாது, இதெல்லாம் நடந்தே இருக்காது, இதை ஏதோ ஏமாத்தனம் பண்ணிட்டாங்க, ஏதோ சர்க்கஸ் மாதிரி பண்ணிட்டாங்க, மாய வித்த மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அதை குற்றம் கண்டுபிடிக்கிறதுலாம் இன்னைக்கு இந்த செயல்பாடு அற்ற கிறிஸ்தவ மனிதர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம்.
ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு தான்ப்பா, நீங்கள் தீர்க்கதரிசனம் என்ன செய்ய முடியும், உரைக்க முடியும். பவுல் தான் சொல்றாரு, நீங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். பாருங்கள், நீங்கள் ஒரு தீர்க்கதரிசன வரத்தை உடையவர்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி சபைக்கு வரும்போது எல்லாரும் இங்கே வரும்போது நம்ம அப்படியே சிரித்த முகமாக உட்காந்துருக்கோம், நல்லா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறோம். ஆனால் உங்களை கொஞ்சம் தொட்டு பார்த்தா உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளும் ஏராளமான பாரங்கள் இருக்கும், ஏராளமான கவலைகள் இருக்கும், ஏராளமான கண்ணீர் கெடுத்த காரியங்கள் இருக்கும், வேதனை கெடுத்த காரியங்களெல்லாம் வாழ்க்கையில் பார்க்குறோம். கொஞ்சம் அப்படி பேசி பார்த்தா அழுதுருவீங்க நீங்கள், அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ இங்கே எப்படி வர்றோன்னா, ஆறுதலை தேடி தான் இங்கே என்ன செய்யணும், வர்றோம். இங்கே போகிறோம், கர்த்தரை தேடி போகிறோம். ஒரு விடுதலை கிடைச்சிடாதான்? ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டுன்னு வேதம் சொல்லுது. ஒரு விடுதலை உண்டாயிராதா, ஒரு சுகம் உண்டாயிராதா வாழ்க்கையில்? நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மை அடைஞ்சிட மாட்டோமா? கட்டுகள் கலன்று விடா, இந்த எண்ணத்தில் தான் நாங்கள் மனுஷன் இங்கே வரான். அப்போது இப்போ நீங்கள் தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் பொழுது இப்படிப்பட்ட வேதனையோடு வரக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலையும் கொடுக்கும் என்று வேதம் சொல்லுது. ஒருவன் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறான் என்று வேதம் சொல்லுது. இப்போ நீங்கள் யாருன்னு தெரியாது, யாருக்கு கவலை இருக்குன்னு தெரியாது, யாருக்கு பாரம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அவருடைய உள்ளங்கள் தேற்றப்படுகிறது, அவர்கள் பக்தி விருத்தி அடைகிறாங்க. மெய்யாகவே நாங்கள் இதை நினச்சிட்டே வந்தேன், கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, உடனே ஒரு பக்தி விருத்தி உண்டாகிறது. இந்த சபை ஒரு பக்திக்குரிய சபையாக இருக்குது, ஒரு ஆவிக்குரிய சபையாக இருக்குது. நான் நினைக்காத காரியத்தை நான் என்னுடைய உள்ளத்தின் பாரமாக இருந்ததோ அதை இந்த குறிப்பிட்ட தீர்க்க தரிசனத்து மூலமாக தேவன் வெளிப்படுத்திட்டாரு. சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நிச்சயம் நடக்குங்க. அதுக்கு தான் இந்த வரங்கள் எல்லாம் தேவன் வச்சிருக்கிறார். ஆறுதல் உண்டாகும், நம்பிக்கை ஏற்று போய் உட்காந்துருப்பாங்க இனிமேல். அப்போ அவங்களுக்கு ஆறுதலான தீர்க்க தரிசனம் வரும்பொழுது அவங்களுடைய உள்ள என்ன செய்யப்படும், தேற்றப்படும். கர்த்தர் நான் விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, நான் நம்பிக்கையோடு போக போகிறேன், நம்பிக்கையற்று உள்ளே வந்தேன், நம்பிக்கையோடு என்ன செய்ய போகிறேன், புறப்பட்டு போக போகிறேன், நான் கர்த்தரை நம்ப போகிறேன். கர்த்தர் கண்டிப்பாக இன்றைக்கி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, இன்றைக்கி தீர்க்க தரிசனம் வந்திருக்கு, இந்த தீர்க்க தரிசனம் அப்படி என்ன செய்யும், நிறைவேறும். நம்பிக்கையோடு போவாங்களா இல்லையா? அப்போ அதுக்கு தான் வேதம் சொல்லுது, உடைய குமாரர்களும் குமாரத்திகள் என்ன செய்வாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ தீர்க்க தரிசனத்தெல்லாம் நம்ம விரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம்லாம் நம்ம என்ன செய்யணும், விரும்ப வேண்டும். தீர்க்க தரிசனம் நம்ம சொல்லணும். இப்போ மறுபடியும் 1 பேதருக்கு வந்துடுவோம் பாருங்கள். 1 பேதர் புத்தகத்துக்கு அங்கே வந்துடுவோம். 1 அதிகாரத்தில் 4 வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. பாருங்க, இந்த தேவ பக்திக்கு உரிய வாக்கு தத்தங்கள் நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது இச்சையினால் உண்டான உலகத்திலிருந்து உண்டான கேட்டுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, தப்புகிறீர்கள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த கேடுபாடுகளுக்குள்ள போய் மனுஷன் சிக்கிக்கிறான். இச்சையினால் உண்டாகிற உலகத்திலிருந்து உண்டான கேட்டு. நான் சொல்கிறேன், மறுபடியும் பிறந்தவன் இந்த தெய்வ பக்தியின் மேலே அந்த பக்திக்குரிய வாக்கு தத்தங்களை அவன் பற்றி கொள்ளுகிறவனாக இருக்கும் பொழுது அவனை தேவன் இந்த சகல கேடுபாடுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார். அவன் கேட்டுக்கு தப்பினவன். எல்லாரும் சொல்லுவான், நான் கேடுகளுக்கு அழிவுகளுக்கு நான் தப்பி பிழைத்தவன், அழிவு என் மேல திரும்ப வர முடியாது. கரங்களை தட்டி தேவனை நாம் சோதரிப்போம். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, அழிவு இன்னைக்கு இந்த உலகத்தில் மனுஷனை விரட்டிகிட்டே வருது. அழிவுகள், கேடுகள், பாவ காரியங்கள், இச்சையான காரியங்கள், பின்மாற்றமான காரியங்கள்லாம் மனுஷனை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த தெய்வீகமான வாக்கு தத்தத்தின் மேலே அவன் ஒரு நம்பிக்கையை வைக்கும் பொழுது, தேவ பக்திக்குரிய வாக்கு தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த தெய்வீக பக்திக்குரிய வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்து அவனை இந்த பக்தியின் வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளியாய் மாறிட்டான்னா, இப்போ அவனை இந்த கேடு, உலகத்திலிருந்து வரக்கூடிய இந்த இச்சை, இந்த கேடெல்லாம் அவனை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கூட பின்மாறி போயிடுவாங்க. உலகத்தில் ரொம்ப வெல்த்தியாக இருப்பாங்க. உலகத்தின் ஜீவனில் அவங்க எல்லா நன்மைகளும், ஜீவனத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் என்ன செய்யிருப்பாங்க, பெற்றிருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த நபர் பின்மாறி போயிடுவார். அந்த நபர் பாவ இச்சையான காரியத்தில் விழுந்துடுறாரு.
அந்த நபர் கெட்ட காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தா மோசமான கிறிஸ்தவ ஜீவியமாக. ஆனால் பொருளாதாரத்திலே தேவன் பேர நம்பிக்கை வைத்து தான் அவங்க இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டு நினச்சிருக்காங்க, மேலே வந்திருக்காங்க. அப்போ என்ன பிரச்சனைனா, பொருளாதார நம்பிக்கைக்கு அடுத்த வாக்கு தத்தங்களை நம்பினவர்கள் தேவ பக்திக்குரிய வாக்கு தத்தங்களை என்ன செய்யல, அவங்க நம்பி அதை அவர்கள் சுதந்திரிக்கவில்லை. அவங்க ஒன்றை சுதந்திரிச்சாங்க, இன்னொன்று என்ன செய்யல, சுதந்திரிக்க தவறி விட்டார்கள். தேவ பக்திக்குரிய வாக்கு தத்தங்களின் மேலே நம்பிக்கை வைத்து அதையும் சுதந்திரித்திருப்பார்களே ஆனால் இவருடைய வாழ்க்கையில ஒரு கேடும் இருக்காது, ஒரு பின்மாற்றமும் இருக்காது, ஒரு தீமையும் இருக்காது, ஒரு இச்சையினால் உண்டான காரியங்களும் உங்க வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அவர்கள் பரிசுத்தமாய் வாழுவார்கள். என்ன பிரச்சனைனா, ஒன்றை அடைஞ்சிட்டு ஒன்றை அடையாம விட்டுறாங்க. வாக்கு தத்துவத்தில் ஒன்றை பிடிச்சாங்க, இன்னொன்று பிடிக்காம விட்டாங்க. நான் சொல்லுகிறேன், பேலன்ஸ் பண்ணுங்க. அதை பற்றி கொண்டது போல இதையும் என்ன செய்யணும், நீங்க பற்றி கொள்ள வேண்டும். என்னெல்லாம் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ நான் அந்த வரங்களை நான் வந்து அடைய போகிறேன், இந்த வரங்களை நான் வாஞ்சிக்க போகிறேன், இந்த வரங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை பெற்றுக்கொண்டால் அது எனக்கு ரொம்ப நல்லது. நான் சொல்கிறேன், இந்த வாக்கு தத்தங்கள்லாம் உங்களுக்கு பிரயோஜனமானது. இது வந்து உலகத்தின் நன்மைகளுக்கு அடுத்த வாக்கு தத்தம் மட்டுமல்ல, தேவ பக்திக்குரிய வாக்கு தத்தமும் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் பிரயோஜனமானது. ஆகவே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நம்ம வந்து உரிமை பாராட்ட வேண்டும். உரிமை பாராட்டணும். நிறைய நேரங்கள் நம்ம எப்படி உரிமை பாராட்டுவோம்னா, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொன்னார் ஒரு கெட்டகுமாரா. வேசிகள் இடத்துல போய் தன் ஆஸ்திகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டான், அழிச்சு போட்டு திரும்பி வர்றான். மூத்த சகோதரனுக்கு கோபம். என்னன்னா அவங்க அப்பா வந்து அதை திரும்பி வந்தவொடனே வீட்டில் என்ன செஞ்சார், ஏற்றுக்கொண்டுட்டார். இவனுக்கு ஒரே கோபம், வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்ட்டான். உடனே அவன் அப்பா வேலைக்காரங்களை அனுப்பிச்சி விட்டு அவனை கூட்டுவாங்கன்னு சொல்கிறாரு. உள்ளே வந்த உடனே அவங்க அப்பாட்ட அவன் ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். வேசிகளிடத்திலே ஆஸ்தியை அழித்து போட்ட இவனுக்கு கொளுத்த கன்றை அடிப்பித்தீரே, நான் வந்து என்னுடைய நண்பர்களோடு கூட சந்தோஷமாக இருக்கும்படி எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்ன செய்யலை, நீங்கள் கொடுக்கலையே. அப்போ தான் தகப்பன் சொல்கிறான், மகனே இவ்வளவு காலம் என்னோடு இருந்தும் நீ என்னை அறியவில்லையா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. பாருங்க, நம்ம இந்த வசனம் என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பொருளாதார நன்மைக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல பொருளாதார நன்மை பற்றி தான் பேசுது. ஏன்னா ஆஸ்தியை பிரித்து வாங்கிட்டு போகிறான், அழிச்சிட்டு வரான், திரும்ப வர்றான், பொருளாதார நன்மைகள், நல்ல விருந்து நடக்குது, உயர்ந்த வஸ்திரத்தை போடுறாரு, மோதிரத்தை போடுறாரு, பாதரட்சியை போடுறாரு, எல்லாம் மெட்டீரியல் பிளஸிங், பொருளாதார நன்மைகள். அப்போ உடனே மனுஷன் நினைக்கிறானா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது சொல்லும்போது கடவுள் சொல்லும் போதும் கடவுள் வந்து பொருளாதார நன்மைகளை பற்றி தான் பேசியிருக்கிறார் போல. கடவுள் வந்து அப்போ என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லும்பொழுது பொருளாதார நன்மைகளாக சொல்கிறேன். தேவனுடைய பொருளாதார நன்மைகளும் நமக்கு சொந்தம், ஆவிக்குரிய நன்மைகளும் சொந்தம். இப்போ அப்படியே யோவானுக்கு திருப்பி கொள்ளும் பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 14ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி இங்கே பேசுகிறார். 13 கூட வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இப்போ வாசிங்க எல்லாரும். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இயேசு இந்த இடத்துல சொல்றாரு, பிதாவினுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். இப்போ இயேசு எதை பற்றி பேசுகிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற வரங்களை குறித்தும் வேத வெளிப்பாட்டை குறித்தும் சத்தியத்தை குறித்துமான ஆவிக்குரிய தெய்வீகமான அந்த தேவ பக்திக்குரிய அந்த காரியத்தை தான் அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவினுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம வந்து நமக்கு எல்லாருக்குமே மெட்டீரியல் பிளெஸிங் வேணும், கண்டிப்பாக உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும், அதெல்லாம் நம்ம உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ளணும். ஆனால் இங்கே இயேசு சொல்றாரு, இந்த இடத்துல வந்து அவர் மெட்டீரியல் பிளெஸிங்ஸை பற்றி பேசலை, பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் எதையெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கிறாரோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடையதிலிருந்து என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு
அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் அப்படிங்கிறார். அப்போ என்னன்னா, பிதா எனக்கு கொடுத்தது தான், அதைத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? அறிவிக்கிறார். இப்போ இயேசு எதையெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறாரோ அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் என்ன செய்கிறாரு? அறிவிக்கிறார். இப்போ பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் என்று இயேசு உரிமை பாராட்டினது போல நாமும் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்றால் நாமும் பிதாவினுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள் அப்படி உரிமை பாராட்டலாமா? முடியாதா? பண்ணலாம். சகல உரிமையும் நமக்கு இருக்குது. ஏனென்றால் வேதம் இன்னும் அழகாக தெளிவாக சொல்லுது. ரோமர் 8:14 வசனத்தில் நாம் உடன் சுதந்திரர்கள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ரோமர் 8 அதிகாரம், ரோமர் 8 அதிகாரம் 16 வாசிக்கிறேன், 17 வாசிக்கிறேன். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவோடைய கூட மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இப்போ பாருங்க, வேதம் சொல்லுது பிள்ளைகள் என்றால் யாரு? சுதந்திரவாளிகள். இதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் உங்கள் சுதந்திரமெல்லாம் அவனுக்கு தான். பிள்ளை என்று ஒருவன் இருந்தால் அப்பாவுடைய எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிறது அவனுக்கு விளங்கும். இது யாரும் சொல்ல வேண்டியது. அப்போது ஆவிக்குரிய ரீதியில் வேதாத்தான் சொல்லுது, பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. நீ தேவனுடைய பிள்ளை அப்படி சொன்னால், நீ பிள்ளை என்றால் நீ சுதந்திரவாளி. அப்போது பிள்ளை என்றால் சுதந்திரவாளி என்று சொல்லும் பொழுது இது மெட்டீரியல் பிளஸிங்ஸை பற்றி மட்டும் சொல்லலை, ஆவிக்குரிய பிளஸிங்ஸை பற்றி சொல்லுது, ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லுது. தேவ பக்திக்குரிய வாக்குத்தத்தங்கள் இருக்கே, அதுக்கு நீ சுதந்திரவாளியாக இருக்கிற. இப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா, தேவ பக்திக்குரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் சுதந்திரிச்சிட்டார். சுதந்திரிச்சதுனால தான் இந்த உலகத்தில் 100% அவர் வெற்றியாக வாழ்ந்தார். அவரை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்கள் அவர் செய்தார். பிணியாளிகளை சுகமாக்கினார், பேய்களை ஓற்றினார், நோயாளிகளை குணமாக்கினார், எல்லாத்தையும் நடப்பித்தார். அவரை பிடிக்க நினைச்சப்ப கூட அவரை பிடிக்க முடியல. அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிற நாள் வரைக்கும் அவரை யாருமே அரெஸ்ட் பண்ணக்கூட முடியலை. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் உலகத்தில் நடக்குது. பிள்ளைகளுக்குரிய அதிகாரம். அப்போது பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுடனே, கிறிஸ்துவுக்கு என்ன செய்யணும்? நம்ம உடன்னா பங்காளின்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்கு நம்மளாம் யாரு? எதுக்கு பங்காளிக? ஆவிக்குரிய வாக்கு தத்தங்களுக்கு. எப்படி மாம்சத்துக்குரிய, அதாவது உலக பொருளாதாரத்துக்குரிய வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோமோ, பங்காளியாக இருக்கிறோமோ, அதுபோல ஆவிக்குரிய வரங்களையும் பங்கிட்டு கொள்ளுகிறவர்களாக. அதனால தான் 1 கொரிந்தியரில் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படியே பகிர்ந்து என்ன செய்கிறாரா? கொடுக்கிறார். ஏன்னா நீங்கள் எல்லாரும் பங்குக்கு உரியவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு வரத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். ஒருத்தன்ட்டே எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாரும் நீங்கள் அவன்கிட்ட போய் வாங்கிக்கப்பான்னு சொல்லலை. ஒவ்வொருத்தனுக்கும் பகிர்ந்து கொடுக்குறார். இன்னும் சொல்ல போனால் அங்கே 9 வரத்தை பற்றி பேசுது. 9 வருஷம் வேறொருவனுக்குன்னு சொல்லுது. என்ன அர்த்தத்தில் சொல்லுதுன்னா, இப்போ எனக்குள்ள தீர்க்க தரிசனம் வர இருக்குங்க, ஒருத்தர் விசுவாசம் வர இருக்கு. இப்போ விசுவாச வரத்தின் மூலமாக ஒரு காரியம் நடப்பிக்கப்படுனா நான் அந்த மனிதனை சார்ந்து கொள்ளணும். இப்போ அந்த மனுஷனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவைன்னா அவன் என்னை சார்ந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒரே சரீரமாக வாழும்படி இந்த வரங்கள் ஒவ்வொருவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்னன்னா, இதில் ஒரு யூனிட்டி ஸ்பிரிட்டை தேவன் வைக்கிறார். நம்மளாம் யூனிட்டியாக இருந்து ஒருவரை சார்ந்து வெற்றி சிறக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எல்லாருக்கும் இதை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், பங்கிட்டு கொடுக்கிறார். கிறிஸ்துவோடு கூட நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம்னா கிறிஸ்து எப்படி அவரோட பங்காளியாக இருந்தால் அவர் என்ன தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாரோ அந்த சுதந்திரத்தை அவரிடத்திலிருந்து நாமளும் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அதை தான் இங்கே யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடையதிலிருந்து ஆவியானவர் அறிவிக்கிறார், எடுத்து கூறுகிறார். ஆகவே பிதாவினுடையவைகள் யாவும் என்ன பண்ணிட்டாருன்னா, பிதாட்ட இருக்கிற எல்லாம் எனக்கு சொந்தம்ட்டார் இயேசு. பிதாவினுடையவைகள் எத்தனை? எல்லாம். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். ஆனால் கிறிஸ்துவுக்கு உரியவைகளிலே நமக்கு பங்கு இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்துவுக்கு
உடன் சுதந்திரர். அப்பனா அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறாரே, அந்த பெற்றுக்கொண்டதிலே எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. என்னுடைய சார்பாகவும் பிதாவினிடத்திலிருந்து தேவன் அதை பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய சார்பாக பிதாவினிடத்திலிருந்து இயேசு அதை பெற்றிருக்கிறார். எனக்கு அதில் ஒரு பங்கு இருக்கிறது. நான் இயேசுட்ட இருந்தால் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இயேசு அதை கொடுத்தாரா? அந்த பங்கை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா, இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, சீஷர்கள்கிட்ட உயிரோடு இருக்கும் பொழுது அதை ஷேர் பண்ணுறாரு. என்ன சொல்ல பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா 10:19. இப்போ 70 பேர் சீஷர்களில் ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு. அவங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு திரும்பி வர்றாங்க. உம்முடைய நாமத்தினால பிசாசுகள் கூட எங்களுக்கு என்ன செய்யுது? கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லி 17ஆம் வசனத்தை சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க அவங்களுக்கு மேலே அதிகாரத்தை கொடுத்து என்ன செய்கிறாரு? அனுப்புகிறாரு. நீங்கள் போங்க, போய் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 70 பேரை தெரிந்தெடுத்து அவங்க பட்டணங்கள் தோறும் 2 பேரை என்ன செய்கிறாரு? அனுப்பி விடுறாரு. நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுறாரு. நீங்கள் போகும்போது அங்கே என்ன சுவிசேஷத்தை சொல்லணுங்கிறதையும், எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் எப்படி அவங்கள பிளஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவங்கள அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டுட்டு பிணியாளிகளெல்லாம் நீங்கள் போய் என்ன பண்ணுங்க? சுஸ்தமாக்குங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்குங்கிறத அவங்களுக்கு என்ன செய்யுங்க? சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி அனுப்பிடுறாரு. இவங்க போயிட்டு திரும்பி வந்து தான் சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் 70 பேர்னா 35 பட்டணத்துக்கு போயிருக்காங்க. 35 பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு திரும்பி என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. வந்து அவங்க சொல்கிறாங்க, அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து. ஹல்லேலூயா. 70 பேரை ஊழியத்துக்கு அனுப்புனார். ஒரு 10 பேர் சந்தோஷமாக வந்தாங்க. 60 பேர் பிசாசிட்டு அடிபட்டு வந்தாங்க அப்படின்னா போட்டிருக்கு. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க இப்படி தான் கதை சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னமோ தெரியல பிரதர், ஆத்மாக்கெல்லாம் வர்றாங்க, சபையெல்லாம் கட்டுறீங்க, நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். எங்களை சாத்தான் அடின்னு அடிக்கிறான், நாங்கள் பாடுகளை சுமந்துட்டு தர்றோம், பாடுகள் துக்கங்கள் தான் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன், 70 பேரை அனுப்புனாரு, 70 பேர் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்கள். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தனாவது தோற்று போனானா? யாராவது வெட்கப்பட்டாங்களா? இல்லை. நான் சொல்ல, இயேசுவினால் அனுப்பப்பட்ட 70 பேரும் வெற்றிகரமாக ஊழியத்தை செய்து முடிப்பார்கள். தேவனால் அனுப்பப்பட்ட எவனுமே தோற்று போவது இல்லை. அவன் வெற்றி பெறுவான், வெற்றி பெற முடியும். 70 பேர் சந்தோஷமாக வந்தான். 69 பேர் ஒரு ஆள் துக்கமாக வந்தான். இல்லை, 70 பேரும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி தேவனை சோதரிப்போம். இந்த உலகத்தில் ஒரு விசுவாசி கூட நீங்கள் தோற்க போகிறது கிடையாதுங்க. நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், சபையில் இருக்க நீங்கள் எந்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, மெஜாரிட்டி ஜெயிச்சிட்டாங்க, கொஞ்சம் தோத்துட்டாங்க, இல்லை இல்லை இல்லை, எல்லாரும் வெற்றி பெற வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். எல்லாரும் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களை வாழணும். 70 பேர் அனுப்புனாங்கன்னா 70 பேர் வெற்றி பெற்று தான் வந்தாங்க. 70 பேர் பாருங்க, அங்கே போய் வியாதிகளை துரத்துறாங்க, பிசாசுகளை ஓட்டுறாங்க, பிசாசுகள்லாம் சந்திக்க வேண்டி வருது இந்த சீஷர்களுக்கு. முத போகிறாங்க, போய் பார்த்தா அந்த 70 பேரில் அங்கே பேய் பிடிச்சவன் வர்றான், நோய் பிடிச்சவன் வர்றான், எல்லாம் வர்றான். இவங்க போய் நோயை குணமாக்குறாங்க, பேயை துரத்துறாங்க. அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இவ்வளோ நாள் பேயை கண்டு ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவங்க சீஷர்கள்லாம் பேயை கண்டு ஓடிக்கிட்டு இருந்தாலும் பயம். பேயினாவே அவ்வளோ பயம். இந்த பேயினுடைய சாத்தானுடைய வேலையே என்னென்னா, அவன் பயத்தினாவே. முதல்ல ஆதாமிய வாழ்க்கை நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்த குடும்பம். ஏதேனில் பகலின் குளிர்ச்சியான வெளில தேவன் வர்றாருன்னா ஒவ்வொரு நாளும் கடவுளை போய் சந்தோஷமாக சந்திச்சுட்டு இருந்தாங்க பாருங்க. திடீர்னு ஒரு நாள் தேவன் வர்றாரு, ஆதாம் 2 பேரையும் காணோம். தோட்டத்தில் ஓடி போய் விருட்சங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஒளிஞ்சிட்டாங்க. ஆண்டவர் தெரியாத மாதிரி அவன் ஒளிஞ்சிருக்கணும் தெரியாத கருத்துருக்கு. ஆனால் கேட்குறாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அப்போ அவன் சொன்னான், நான் நிர்வாணி என்று பயந்து தோட்டத்தின் விருட்சங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் ஒளிஞ்சிட்டேன் அப்படின்னா. நிர்வாணியாக இருப்பதினால் ஒளிஞ்சிட்டேன்னு போட்டிருக்கா. எப்படி? அப்போ இதுவரை பயமே இல்லாமல் வாழ்ந்தவன் எப்பொழுது சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சானோ அப்போ பயம் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. நான் சொல்கிறேன், நீங்கள் எப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ
அப்பொழுது பயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அகற்றி போடுவார். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். பயம் என்பது அது ஒரு டிமானிக் திங், அது பிசாசினிடத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. என்றைக்கு ஆதாம் ஏவாளும் அந்த அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாலும் அன்னைக்கே பயம் வந்துருச்சு. அந்த பயம் தான் இன்னைக்கு மனுஷனை போட்டு ஆட்டி படைக்குது. எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். ஆவிகளை பற்றுமில்லை, இந்த உலகத்தில் அவன் எதை பார்த்தாலும் பயம். ஒரு பரீட்சை எழுதணுமா பயமாக இருக்குது, அந்த வார்த்தை அப்படியே வந்துடுது பாருங்க மனுஷனுடைய வாழ்க்கையில். நான் ஜெயிச்சிருவானா பயமாக இருக்குங்க, போயிட்டு திரும்பி வந்துடுவேன்னா பயமாக இருக்குங்க, எதை பார்த்தாலும் பயம்தான். வியாதி வந்துருச்சா ஐயோ செத்து போடுவேன்னு பயமாக இருக்குங்க. எல்லாத்தையும் கண்டு பயம் பயம். அதனால தான் வேதம் சுவிசேஷம் புதிய ஏற்பாடு தெளிவாய் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் அறிவிக்கப்பட்ட முதல் சுவிசேஷம் என்னன்னா பயப்படாதிருங்கள். வெரி ஃபர்ஸ்ட் காஸ்பல் அதாங்க. இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கு நற்செய்தி அறிவிக்கிறேன். நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு முதல்ல சொல்லப்பட்ட அந்த நற்செய்தியான ஒரு வார்த்தை என்னன்னா பயப்படாதிருங்கள். எல்லாரும் சொல்லுவோம் பயப்படாதிருங்கள். பாருங்க, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படும் பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உலகம் வாட்டவர், இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் ஜெயித்தே தீருவேன். நான் பயப்பட போறதே கிடையாது. இந்த உலகத்தில் முடிவு எனக்கு வெற்றி தான், நான் வெற்றியை பெறுவேன், நான் தோல்வி அடையவே மாட்டேன். இதுல நம்ம ரொம்ப உறுதியாக நம்ம இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனாலதான் வேதம் விசுவாசமானது நம்பப்படுகிறதுலே உறுதியும் காணப்படாதவைகளின் மேல் உள்ள நிச்சயமாக இருக்கிறது. அப்போ நான் நம்புகிறேன், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் துணையாளராக இருக்கார், என் வாழ்வுக்குள்ளே இருக்கிறாரு. நான் எதுக்கு பயப்படணும்? இந்த உலகத்தில் வியாதியை கண்டோ, பிரச்சனைகளை கண்டோ, பண வீக்கத்தை கண்டோ, நான் எதை கண்டு நான் நினைச்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன். அந்த எண்ணம் வரணும் பாருங்க. சீஷர்கள்லாம் திரும்பி வர்றாங்க. இப்போ இயேசுட்டு வந்து அவர் தான் அதிகாரம் கொடுத்து அனுப்பிச்சார். போங்க, வியாதிகள்லாம் நினைச்சிங்க சுஸ்தமாக்குங்க, விஞ்ஞானிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க, இப்படிலாம் சொல்லி தான் அவர் அனுப்பினார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறார். அவங்க போயிட்டு திரும்பி வந்து சொல்கிறாங்க. அந்த 70 பேரும் திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றால். அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு காரணம் என்னென்னா, இவ்வளோ நாள் பேயை கண்டு இவங்க பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களை கண்டு பேய் என்ன செய்யுது, ஓடு. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த சீஷர்களுக்கெல்லாம் என்னென்னா, ஏன்னா பாருங்கள், இயேசு கல்லையா கடலில் நடந்து வர்றாருங்க. நடந்து வரும் பொழுது இவங்க அது இந்த பிசாசினுடைய ஒரு தொந்தரவுனால தான் பாருங்கள், அவங்க வந்து அந்த படகை வந்து கண்டு வலிச்சா கரைக்கு போய் சேரலாம் முயற்சி பண்ணுறாங்க. காற்று பலமாக அடித்து மறுபடியும் இவங்க கரைக்கிலேருந்து உள்ளே என்ன செய்யுது, கடலுக்குள்ளே தள்ளி விடுது. கரையேறவே முடியல. இவங்க தண்டு வலிக்க கஷ்டப்படுகிறத கண்டு இயேசு என்ன செய்கிறாரு, அங்கே வர்றாரு. இவங்கெல்லாம் நினச்சாங்கன்னா பேய் வருதுன்னா. இயேசு அங்கே நடந்து வர்றாரு. இவங்களை இயேசுவை பார்த்துட்டு நினைச்சாங்க அது இருட்டு நேரம் வேறையா. இயேசு அப்படியே கடல் மேல் நடந்து வந்தோடனே பேய் வருதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஆவேசம், என்னமோ நடக்க போகுது ஐயோ அப்படின்னு சொல்லி அலர்னாங்க. இயேசு டே ஏன்டா பயப்படுறீங்க, பயப்படாதிருங்கள் நான் தான் அப்படின்னாரு. யார் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதிருங்கள் நான் தான், பயப்படாதிருங்கள் நான் தான் அப்படின்னு சொல்லி இயேசு வந்து அவங்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் பயப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். அப்போது பேயை கண்டு பயந்துக்கிட்டு இருந்த ஆட்கள், பேயினாவே பயம். இப்போ என்ன பண்ணுறாங்க, பேயை இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, விரட்டி அடிக்கிறான். விசுவாசத்தினால பேயை இவன் விரட்டி அடிக்கிறான். பேயெல்லாம் ஓடுது. அதான் அவனுக்கு பெரிய சந்தோஷம். இப்போ இயேசு அதோடு நிறுத்திடல. அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அதாவது என்னன்னா, இயேசு என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்களாம் எழும்பி பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் என்று நான் சொன்னனே, என்னுடையவைகளை உங்களுக்கு நான் பங்கிட்டு கொடுத்து உங்களை அந்த ஊழியத்தில் அனுப்புனனே, நீங்கள் போய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அந்த வான மண்டலத்தில் உட்கார்ந்துட்டு ரூல் பண்ணிட்டு தானே, அந்த ரூலிங் எல்லாம் உடைந்து அவன் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை நான் கண்டேன். நான் சொல்ல, நீங்கள் எழும்பி ஊழியம் செய்யும் பொழுது, நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது, ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் அங்கு அசைக்கப்பட்டு அங்கிருந்து விழும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அவன் இந்த உலகத்தில் அதிகாரம் செலுத்தவே முடியாது. வான மண்டலத்தில் உட்கார்ந்துட்டு இன்னைக்கு எல்லாவற்றையும் பாழாக்கி கொண்டிருக்கிறான். நான் சொல்ல, நீங்கள் எழும்ப வேண்டும், எழும்பி பிரகாசி என்று வேதம் சொல்லுகிறது.
அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இயேசு சொல்கிறாரு, சரி வானத்திலிருந்து வந்து விழுகிறத நான் கண்டேன் அப்படி சொல்லிட்டு இதோ அப்படிங்கிறார். கண்ணை திறந்து கொஞ்சம் பாருங்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பாருங்க, பிதாவினிடத்திலிருந்து எல்லாத்தையும் அவர் வாங்கினார் இயேசு. பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள்னாரு. இப்போ அவருடையவரை என்ன பண்றாருன்னா, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்றாரு, பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி வந்து தன் ஆஸ்திகளை பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்குறானோ அது மாதிரி அவர் சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். என் நாமத்தினால நீங்க போய் இதெல்லாம் நடப்பீங்க. சர்ப்பங்களையும் தேர்களையும் நீங்க மிதிங்க. சத்துருடைய எந்த வல்லமையா இருந்தாலும் சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது. நான் வந்து உனக்கு சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். எல்லா வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம். பாருங்கள், சில டீமன் ஸ்பிரிட்டில் பலவிதமான ஆவிகளை பார்க்குறோம். சில ஆவிகள் வந்து கேட்டகரி வைஸ் இருக்குது. எப்படி அது வந்து ஒரு ஆர்மின்னு போட்டிருக்கு. இப்போ இராணுவத்தில் சுப்பீரியர் கமாண்டர் இருப்பாங்க, மேலே பெரிய பிரிகேடியர்ஸ், பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க. அதுக்கு கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரேங்க் வந்துகிட்டே இருப்பாங்களே, கடைசியாக வந்து சோல்ஜரில் நிற்பாங்க. ஆவி உலகத்திலும் இந்த பொல்லாத ஆவிகள் சோல்ஜர் லெவலில் இருக்கக்கூடியது இருக்கும். 100க்கு அதிபதி மாதிரி இருக்கும், 1000க்கு அதிபதி மாதிரி இருக்கும், லட்சங்களுக்கு அதிபதி மாதிரி இருக்கும். இப்படி எல்லா அத்தாரிட்டியும் உடையதாக இருக்கிறது. சில பிசாசுகள் வந்து ரொம்ப கொடூரமானவைகள். அதான் வலு சர்ப்பம் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய எத்தனை வல்லமை, சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நான் பல பேயை துரத்திருக்கிறேன். ஒரு நாள் ஒரு இடத்துக்கு பேயை துரத்த போனேன். பார்த்தீங்கன்னா இந்த ரத்த காட்டேரின்லாம் சில நேரங்களில் கேள்வி தான் பட்டிருக்கிறோம். ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீமன் பொசஸ்டு பாருங்கள். ஒரு பையன் ஒரு வீட்டுக்குள்ளே போனோம். அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, அப்பப்போ ராத்திரியில் உட்காந்து அவன், ஆனால் வேலைக்கெல்லாம் அப்பப்போ போவான். வரும்போதே நிறைய வாங்கிட்டு வருவான். கறி பொரிச்ச கறியாக ஒரு 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கிட்டு வருவான். ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவன் மட்டும்தான் இருப்பான். ஆனால் உள்ளே பேசுகிற சத்தம் நிறைய கேட்கும். நீ சாப்பிடு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடுற சத்தம்லாம் கேட்கும். இதெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்போ நான் அங்கே போய் அந்த பையனை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவன் என்னை பார்த்த உடனே கொஞ்சம் நடிப்பாங்க, நல்லா இருக்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தான். நான் வந்து உடனே நான் இயேசு நாமத்தை அவன் மேலே சொல்ல ஆரம்பித்தேன். பாருங்கள், அவன் உடனே ஆவுன்னு கத்துனான். ரொம்ப ஒரு சில நேரங்கள் என்ன செய்வான்னா, நான் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை போனேன், ஒட்டியே ஓட்டமாக ஓடியே போயிட்டான். என்னை பார்த்த உடனே பின்னாடி வீட்டில் வேலி அடைச்சிருச்சுங்க, முள் வேலி பயங்கர போல உயரத்துக்கு, அதெல்லாம் மிதித்து ஏறி ஓடிச்சான். அந்த சொல்கிறாங்க, இவ்வளோ முல்லை எப்படி தான் மிதிச்சு ஏறினான்னு தெரில, ஏறி ஓடிச்சான் அப்படின்னாங்க. கல்லறைக்கு ஓடி போயிட்டான்னாங்க. அப்புறம் ஒரு நாள் பிடிச்சாந்து வச்சுருந்தாங்க, வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி தான் கூப்பிட்டுருந்தாங்க. போனேன். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் கையில் கட்டியிருந்தான். என்னமோ அப்படி பண்ணனா, நான் சொன்னேன் அவன் என்னமோ பண்ணுறான், கையில் ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுக்கிற மாதிரி இருக்குது, அவனை பிடிங்க அப்படின்னு சொல்கிறேன் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட. அவங்க ஒன்றும் இல்லை, அவன் கையிலலாம் ஒன்றும் இல்லைன்னா, அவன் கரெக்டாக பாருங்கள் அந்த பெல்ட்டிலே பிளேடு வச்சுருக்கான். அந்த பிளேடை எடுத்துகிட்டு அந்த இப்படி உதறது மாதிரி தான் தெரிஞ்சிச்சுங்க. ஆனால் அவன் சரீரத்தை சல்லு அப்படியே கிழிச்சிட்டான். அவன் உடம்பு பூரா ரத்தமாக ஒழுகுது. அந்த ரத்தத்தை அப்படியே வலிச்சு குடிக்கிறான். நமக்குலாம் பயம் வர்ற மாதிரி பண்ணுறான். நான் பிடிங்க, அவன் கையில் உடம்புலேருந்து ரத்தம் ஒழுகுறத வச்சுட்டு தான் நான் கண்டுபிடிச்சேன். அவன் கையில் ஏதோ வச்சுருக்கான், அவனை பிடிங்க அப்படிங்கிறவன்ட்டு வந்து கூட எல்லோரும் இருக்காங்க. ஒரு 4-5 பேர் ஜென்ஸ் நிற்கிறாங்க. அவன் ஒன்றும் இல்லை நினச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்புலேருந்து அப்படியே ரத்தமாக ஒழுகுது. அந்த ரத்தத்தை அப்படியே வலிக்கிறான். வெறும் மேலு தான் வலிச்சு அப்படியே அப்படியே குடிக்கிறான். அவன் அப்படியே வாயெல்லாம் ரத்தமாகுது. நான் சொல்கிறேன், அப்புறம் அந்த பேயை துரத்தி அவனுக்கு ஒரு பெரிய விடுதலையை வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். அந்த பேயை அப்புறம் இயேசு நாமத்தினால விரட்டினான். நான் சொல்லுகிறேன், சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்வதற்கு தேவன் என்ன செய்திருக்கிறாரு, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்று உன்னை என்ன செய்யாது, அது நம்மளெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது எவ்வளோ பெரிய காட்டேரியாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், நம்மளை ஒன்றும்
பண்ண முடியாது. காரணம் இயேசு என்ன, பிதாவினிடத்தில் பெற்றிருக்கிற அந்த அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு. எனக்கு கொடுத்திருக்கிறாருங்கிற நான் விசுவாசிக்கிறதுனால தான் நான் எல்லா பேயும் துரத்த முடியுது, எல்லா மனுஷருக்காகவும் எல்லா வியாதிகளுக்காகவும் ஜெபம் பண்ண முடியுது. அநேக அற்புதங்களை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்புகிறேன். தேவ பக்திக்குரிய வாக்குத்தத்தத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். சீஷர்களுக்கு அன்னைக்கு கொடுத்தது மட்டுமல்ல, எனக்கும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அப்படி நம்புறீங்க? உங்களுக்கும் அதில் உரிமை இருக்கிறது. எப்பேற்பட்ட பேயை நீங்க துரத்த முடியும். அதான் வேதம் சொல்லுது, சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆகிலும் இன்னொன்று சொல்றாரு, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக. என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ ஆவி கீழ்ப்படுகிறத வச்சு ஏதோ பெரிய மேஜிக்காக ஏதோ நடக்கலாம், அதை நினைச்சு சந்தோஷப்படாதப்பா. ஒரு உண்மையினா காரணம் என்னன்னா, உனக்கு ஏன் இந்த பேய்கள் உன்னை கண்டு பயப்படுகிறது என்றால், உன்னுடைய பெயர் அங்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ மறுபடியும் பிறந்தவன், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன், நீ பாக்கியவான். இதை பிசாசின் ஆவிகள் அறிந்திருக்கிறதுனால தான் உன்னை அவைகள் சேதப்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக நாமங்கள் எழுதப்பட்டவர்கள் நீங்கள் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. உங்க பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கா? அதுல நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்லையா? நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிற, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற, மறுபடியும் பிறந்தேன் என்று விசுவாசம் வைக்கிற உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே பிதாவினுடைய இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றுக்கும், பக்திக்குரிய வாக்குத்தத்தங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். ஆகையால் இயேசு தான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு பகிர்ந்து அளித்திருக்கிறார். அதை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறபடினாலே உங்களை கண்டு பேய்கள் ஓடும், நோய்கள் தீர்ந்து போகும், பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முன்னாடி நிலை நிற்க முடியாது. அவைகள் உங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உண்மையை புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி சிறந்துடுவீங்க. தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இயேசு அதை பெற்று உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு வெறும் வார்த்தையை மட்டும் கொடுக்கல, அந்த வரங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி சிறந்த வரங்களை நமக்கு அளித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் உன்னதத்துக்கு ஏறி பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினது மாத்திரமல்ல, உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை தனக்கு சிறையாக்கி கொண்டு வரங்களை என்ன செஞ்சிருக்கிறாரா? நமக்கு கொடுத்திருக்கிறார். பிதா வாக்குத்தத்தம் கொடுத்தார், இயேசு அவைகள் எல்லாவற்றையும் பெற்று நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. போதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்தில் தொடருவோம். அப்படியே எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரங்களுக்காக, பிதா அருளின வாக்குத்தத்தம் எல்லாவற்றையும் இயேசு நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிவோம். Glory, hallelujah, 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 hallelujah. தேவன் அற்புதமானவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரு, இயேசு அதை சுதந்திரிச்சு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொன்றாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்கு. உங்க பிள்ளைகள் பெரிய தீர்க்கதரிசிகள் என்று நம்புங்கள். உடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பாங்க. மூப்பர்களாக இருக்கிற நீங்கள் சொப்பனங்களை காண்பீர்கள். எல்லாம் இந்த அபிஷேகத்தின் மூலமா நடக்கும். நமக்கு தெரியாம ஒன்றும் நடந்துடாது இந்த உலகத்தில். தேவன் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே.
கைகாலை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகாலை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். வியாதி வேதனை எல்லாம் மறைந்ததே என்னை விட்டு. வியாதி வேதனை எல்லாம் மறைந்ததே என்னை விட்டு. சுகமானேனே உம் தழும்புகளால், பரிகாரி கர்த்தர் நீரே. சுகமானேனே உம் தழும்புகளால், பரிகாரி கர்த்தர் நீரே. கைகாலை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகாலை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். வைத்தீரே முற்றுப்புள்ளியே கஷ்ட நஷ்டங்களுக்கு. வைத்தீரே முற்றுப்புள்ளியே கஷ்ட நஷ்டங்களுக்கு. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. கட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். மரணத்தின் வலிமை எல்லாம் அழித்தாத்த மரணத்தினால். மரணத்தின் வலிமை எல்லாம் அழித்தாத்த மரணத்தினால். வென்றெழுந்தார் ஜெயவேந்தனாய், சாவாமை நான் பெற்றிட. வென்றெழுந்தார் ஜெயவேந்தனாய், சாவாமை நான் பெற்றிட. கைகளை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். மரணத்தின் வலிமை எல்லாம் அழித்தார் தம் மரணத்தினால். மரணத்தின் வலிமை எல்லாம் அழித்தார் தம் மரணத்தினால். வென்றெழுந்தார் ஜெயவேந்தனாய், சாவாமை நான் வெற்றிட. வென்றெழுந்தார் ஜெயவேந்தனாய், சாவாமை நான் வெற்றிட. கைகாலை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன். நல்லவர் என்று பாடிடுவேன். கைகாலை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகாலை தட்டி பாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகாலை தட்டி பாடுவேன், நாடி. கர்த்தர் நல்லவர். அவர் வரங்களை அவர் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை நமக்கு பகிர்ந்து அளித்திருக்கிறார்.
பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை சீஷர்களுக்கு மட்டும் கொடுக்கல, தேவன் நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதை பெற்று பிதாவினுடையதை ஓன் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு. அதனாலதான் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் அந்த இயேசுவின் நாமம். அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க இந்த உலகத்துல. காணக்கூடாத ஒளியாயிருக்கிற தேவனிடத்திலிருந்து சகல வல்லமைகளையும் அவர் பெற்று நமக்கு கொடுத்திருக்கிறார். உரிமை பாராட்டி அவருக்குள்ள நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தேவ பக்திக்குரிய வாக்குத்தத்தங்களை பிடிங்க. மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். ஒரு சிலதை நம்ம பிடிச்சிருக்கிறோம், அதனால அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம உரிமை பாராட்டணும். சபை வரங்களால் நிறைந்த சபையாக இருக்க வேண்டும். வரங்கள் நம்ம எல்லாருக்குள்ள கிரியை செய்யணும். அது அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் கடந்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனங்கள் மக்களுடைய வாழ்விலே ஜீவனை கொடுக்கட்டும். பேதுரு சொன்னது போல, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஜீவ வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். வாழ்வளிக்கிற சுகம் அளிக்கிற இந்த வசனத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். மக்களுடைய வாழ்க்கையில மறுரூபத்தை கொடுக்கிற வசனத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். வரங்களால் சபைகளை நிறைப்பீராக. எல்லா குடும்பங்களும், குறிப்பாக வாலிப தம்பி தங்கைகள் வரங்களால் நிறைந்த வாழ்பவர்களுக்கு உண்டாவதாக. இயேசுவ நாமத்தினாலே பிள்ளைகள் இந்த வரங்களை சுதந்தரிக்கட்டும், வரங்களை விரும்பட்டும், தீர்க்க தரிசன வரத்தை விரும்பட்டும், ஞான வரத்தை விரும்பட்டும். எல்லா விதமான வரங்களும் கிரியை செய்யட்டும். தரிசனம் உடைய மனிதர்களாக ஒவ்வொருவரும் மாறட்டும். கர்த்தாவே, நல்லவரே, தரிசனத்தை நிறைவேற்றுகிறீர். நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். வெளிப்பாட்டின் அறிவை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.